சோஃபியா இப்ப பேசியாச்சு. உண்மையில எனக்கே கோவம் வருது. அந்த பொண்ணு பேசின விதம் சரியில்லை. இத்தனை வருஷம் 9 இயர்ஸா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். பையன் நீங்க விடுங்கம்மா. ஒரு பையன் மகன் வந்து மருமகளே கூட பேசுறேன்னு கேக்குறப்ப அது வந்து மாட்டேன் பேச முடியாது. இவங்களுக்கு ட்ரை பண்றோம், உங்களுக்கு போன் பண்ற அவசியமே இருக்காது. இது போன் வச்சிட்டு இருக்கப்ப இவங்க மூலமா தானே பண்ணணும். இவங்க தானே கூட இருக்காங்க. ஆனா அநியாயம். இந்த நிமிஷம் சொல்லுங்கம்மா, உங்க மாமியாருக்கும் உங்களுடைய நாத்தனாருக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த உலகத்துக்கும் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் எது வந்து உங்களை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்குதோ அதுக்கு இப்ப நம்ம அது பதில் சொல்லலாம். வயிறெஞ்சு சொல்றேன் மேம், நான் சத்தியமா சொல்றேன். அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இவனும் ஒரு பொண்ணு தான். என்ன இவ அம்மா என்ன தப்பு பண்ணாலும் தெரியல, இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறா. இவ இத்தனை குடும்பத்துக்கு எடுத்துட்டு இருக்கிற ஒரு அண்ணன் தம்பி பேசக்கூடாது, யாரு கூடயும் ஒட்டக்கூடாது, போகக்கூடாது. இப்ப நீ இருக்கிறனே, நீயும் 4 பேருக்கு கூட தான் நீயும் பிறந்தவ. என் அம்மா நீ காரணக்கூடாது, எங்க அம்மா சம்பாதிச்சது எனக்கு தான் அப்படிங்கிற பேசுறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதே அம்மா இதே அண்ணன் தம்பி யாருமே இவளை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொன்னவங்க. நான் வந்தனால இன்னைக்கு இந்த நிலைமை இருக்குது. இல்லன்னா இன்னைக்கு அவன் மாமியார்ட்ட 5க்கு 10 பிச்சை எடுத்துட்டு நின்றுட்டு இருப்பா. அந்த நன்றியோட மறந்துட்டு பேசுது. நன்றி விசுவாசம் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க அம்மாவுக்கு நீங்க சொல்லுங்க மெசேஜ் சொல்லுங்க. உங்க அம்மா அதை பாப்பாங்க கண்டிப்பா. இனிமே நீங்க சேர்ற மாதிரி இருக்கணும். இல்ல அவங்க ஒரு சூழ்நிலையிலும் மேம் அவங்க இறந்தாங்க, நான் இறந்தாங்களா, நான் இப்ப ஓப்பனா சொல்றேன். எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க மூஞ்சில அவங்க நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நான் எதுக்கு போக மாட்டேன். அவங்க ரிலேஷன்ஷிப்பே எனக்கு தேவையே கிடையாது. அவங்க புள்ள அவங்க போறாங்க வராங்க, அது அவங்க விஷயம், நான் போக மாட்டேன். பட் எனக்கு அவங்க பண்ணதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். இது வந்துட்டு இன்னும் நான் என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாம் பண்ணுவேன். நான் பண்ணது தப்புன்னு அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கடவுள் இருக்காருமா. அதாவது அபாண்டமா ஒரு பெண்ணை பத்தி தாறு மாறா உறவினர்களே பேசுறது, நெருங்கின உறவே பேசுறது, நிச்சயமா இப்படி ஒரு மாமியார்கள் என்கிட்ட 10 days இருக்கிறாங்கன்னா நான் சொல்றது கேட்பாங்க, நல்லா இருப்பாங்க, என்கிட்ட எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் போவாங்க, பெரிய மருமட்டு பண்ண நல்லா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இவன் மட்டும் இல்லன்னா ஃபேமிலில ப்ராப்ளமே கிடையாது. இவ வீட்டுக்கு மாமியாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க. பாப்பாங்க, அவங்களுக்கு சொல்றது சொல்லுங்க, உலகத்துக்கு சொல்றது சொல்லுங்க. என்னுடைய ஒய்ஃப் பத்தி தப்பா பேசுறதோ, யாரும் நீயும் சரி, அமுதம் சரி, தேவி, பிரியா, செல்லும் யாரும் பேசக்கூடாது. இனிமேல் ஏதாவது எங்க ஒய்ஃப் பத்தி ஏதோ பேசணும்னா கண்டிப்பா இனிமேல் நடக்கிறது வேற ஏதாவது இருக்கும். இன்னும் நீங்க வந்து இன்னும் பிரியமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க? இல்ல மேடம், வேண்டாம். உங்க அம்மா கிட்ட யாருடைய எனக்கு பேச தயாரா இல்லை மேடம். யாருடைய கண்டிப்பா நான் பேசணும். யாரோட ரிலேஷன் எனக்கு தேவையில்லை. இல்ல உங்களுடைய உணர்வு 100% நியாயமான. ஏன்னா என்னை பத்தி அவங்க நல்லாவே தெரியும். நான் வந்து அவ்வளவு ரொம்ப ஹார்ட் கேரக்டர் கிடையாது, ரொம்ப கோபமான கிடையாது, ரொம்ப சாஃப்டான கேரக்டர். பார்த்தாலே தெரியுது. இவ்வளவு பேர் தெரிஞ்சு என்னை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னி, எங்க இவ்வளவு மன கஷ்டம், மன உளைச்சல், நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டத்திலும் இவ்வளவு தூரம் நாங்கள் டெவலப் ஆயிருக்கோம். யாரும் எந்த ஹெல்ப் யாருமே கிடையாது. நாங்களே தனியாக சம்பாதிச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ வீடு வாங்கி இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்கோம். இவ்வளவு வந்து இப்போ திருப்பி பிரச்சனை. என்னன்னு சொல்றேன் மேம், ஒரு லாஸ்ட் ஒரு 10 daysக்கு முன்னாடி இப்ப தேவின்ற பொண்ணு ஒருத்தி பேசினா பாருங்க, அவளுக்கு அலைன்ஸ் பார்த்திருப்பாங்க போல. அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் வரைக்கும் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு ஸ்டாப் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் தான் அந்த பையன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது கூட அது வந்து தெரியவே தெரியாது எனக்கு தெரியும். இது வந்து யார் கால் பண்ணனா, எங்க ஊரோட பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் போன் பண்றாரு என் ஹஸ்பண்டுக்கு. ஏன் இந்த மாதிரி செல்வமணி பொண்ணுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணாங்க, நீ ஏன் தடுத்து, ஏன் சோஃபி தான் தடுத்துச்சாமல, என்ன மேம் இவங்க நான் நல்ல அசிங்கமா எனக்கு வாயில வருது. இவங்க பண்ற பொறுக்கித்தனத்துக்கு யானது சொல்றேன். ஈவன் இப்ப என் மாமியார்ட்ட சொல்றேன், நீங்க கரெக்ட் கிடையாது, உன் பிள்ளைங்க கரெக்ட் கிடையாது. நீங்க என்ன சின்ன வயசுல உன் பெரிய மருமகள்கிட்ட நீ போய் உன் கதையை பேசலாம், நான் அப்படி இருந்தா இப்படி இருந்தேன். பட் ஈவன் எங்க அப்பா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. வேண்டாம், அந்த ஃபேமிலி வேண்டாம், எங்க அக்கா சரி கிடையாதுன்னு என்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. ஒரு தம்பி உயிருக்கு போராடி எங்க அப்பா உயிர் விடுற இறந்துட்டாங்கன்னு ஆள் அனுப்புற என்ன தெரியுமா சொன்னாங்க, இரு நான் பால் கறந்து சொசைட்டில ஊத்திட்டு வரேன்னுச்சு. உன் பாசம் என்னங்கிறது எனக்கு தெரியும். உன் பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் நீ என்ன பாவம் பண்ணி அதுக்குதான் உன் பொண்ணு அந்த மாதிரி அனுப்பியிருக்கிறா. நான் உண்மையிலே உன் பையனை நான் ஏமாத்தணும், உன் பையனை நான் நோக அடிச்சிருக்கேன், உண்மையில நான் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கடவுள் அதுக்கு என்ன கொடுக்கணுமோ எனக்கு கொடுக்கட்டும். தேவி, பிரியா, அமுதா எல்லாருமே அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்க மனசாட்சி கண்டிப்பா தெரியும். பக்கத்துல ஒரே ஊர்ல இருந்தோம், ஒரே இதுல இருந்தோம், உங்க இதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு நீ என்ன பேசுறதுல உங்களுக்கு என்ன பேசுறது உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஈவன் கரெக்டா கிடையாது. கேரக்டர் வைஸா எல்லாருமே துரோகம் பண்ணவங்க தான். உங்களை மாதிரி நான் இருப்பேன்னு நினைக்கிறது தான் தப்பு. தப்பானவங்களுக்கு தான் எல்லாத்தையும் தப்பா தெரியும். நல்லவங்களுக்கு வந்து டக்குன்னு நல்லா தப்பா நினைக்கிறேன். உங்க அண்ணன் இருக்குதுமே, ஒரு மாமனார் இல்ல, வீட்டுக்கு பெரியவங்க நாம இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணி இதே உங்க வைஃப பத்தி பேசினா நீங்க கிறிஸ்டியன்ஸ். ஆக்சுவலா பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு, நல்ல மரங்கள் நல்ல கனிகளையே தரும், கெட்ட மரங்கள் கெட்ட கனிகளையே. அது இவங்க இன்னைக்கு வாய சம்மத அதே வேர்டு பைபிள்ல இருக்கு.
இருட்டுல செய்யற தப்ப வந்து மத்தவங்க அறிய மாட்டாங்க, கடவுள் அறிவார். அதே மாதிரி நியாயத்தன்மத்துல தீர்ப்புன்னு வரப்ப கண்டிப்பா நீயும் பதில் சொல்லி ஆகணும், நானும் பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் உங்களை ஏமாத்திரலாம், அவங்கள ஏமாத்தலாம், என்ன தப்பு பண்ணாலும். பட் நான் அங்க கடவுள்கிட்ட கணக்கு சொல்லிதான் ஆகணும். இவன் இதை விட்டுருவாங்க மேம், எங்க சித்தியெல்லாம் பத்தி பேசுவாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்கள பேசுறதுக்கு? அவங்க அப்படி இவங்க அப்படி பேசுறதுக்கு சில பேர்த்துக்கு வந்து அப்படி அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அதுவும் அடுத்த பெண்களை பத்தி பேசுறதுல ஒரு சுகம். இவன் தம்பி வந்து ஒரு மகா தரக்குறைவான ஒரு நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலை அது. அது ஒரு மனோவியாதி. இவருடைய தம்பி இருக்கிறான் மேம், அவனுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கேரக்டர் ஒரு வயசுல ஒர்ஸ்ட்னா அவனும் ஒருத்தன் தான் அதுல. பட் அவன் வந்து என்ன வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையை கேவலமான யூஸ் பண்ணதுக்கு என்ன இருக்கு? பாவம், ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. யாருமே இது கேக்குறது இல்ல மேடம். யாரும் நான் எவ்வளவு டைம் இவங்க கிட்ட சண்டை போடுவேன், நீ கேக்குறது இல்ல. வேற எது இருந்தா ஆனா நல்லவங்க குமுறுனா அது கண்டிப்பா கேட்கும். உள்ள குமிரிட்டு தான் நான் அமைதியா இருக்கிறேன். இப்ப நான் ஒரு விஷயங்கள் வந்து நான் போய் டக்குன்னு போய் சண்டை பிடிச்சுன்னு வச்சுங்களேன், அது பெரிய இஷ்யூ ஆயிருது. இதே இஷ்யூ பண்ணி கூட அந்த மாதிரி பேசுற ஜென்மங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அது ஒரு மனோவியாதி, இது ஒரு சைக்கோ ப்ராப்ளம். அவங்க சொத்து எடுத்துட்டு போட்டு மேம், என்னமோ 10 ஏக்கர் அவங்க சொத்து வேணாம், நியாயமா வர வேண்டியது வரணுமா? அவங்க அத பேசுறாங்க. எங்க அம்மா சுயமா சம்பாரிச்சது அப்படின்னா பொண்ணு யாரு? இவ போய் அவ புருஷ வீட்டுல இருக்க வேண்டியதானே? சுயமா சம்பாரிச்சதுன்னு கேக்குறியா? அப்ப இவங்க யாரு? இப்ப இவங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியணும். இப்ப அததான் நான் கேக்குறேன். கரெக்ட். இவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்கல, அவங்கள போய் நான் கேட்டுக்கிறேன். நான் உங்களை கேட்கல. இவ சொல்றல்ல இன்னைக்கு இவங்க அப்பா அம்மா யாருன்னு காட்டுங்க, நான் போய் நான் கேக்குறேன். இதுக்கு யாரா? இல்ல, உங்க தங்கச்சி பேசின முறை சரியில்லை. ஒரு அண்ணன் ஒரு பையன் பேசணும்னு சொல்றப்ப வந்து இல்ல குடுக்க முடியாது. வர வேண்டியதானே இங்க. நான் யாருக்கு தப்பு பண்ணல, நான் தைரியமா இருக்கிறவங்க நேரடியா வரணுமா இல்லையா? ஏன் வரல? சென்னையில இருக்கிறல, சென்னையில இங்க எவ்வளவு இருப்பா? அவங்க அண்ணன் வீட்டுல தான் இருப்பாங்க, நுங்கம்பாக்கத்துல இருக்கிறாங்கன்னா வர வேண்டியதானே இங்க. இவ்வளவு நேரம் நம்ம சோஃபியா தன்ராஜ் கூட பேசி பார்த்ததுல அவங்களுடைய குமுறல் 100% நியாயமானதா தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணுடைய ரெஸ்பான்ஸ் அப்படி இருந்தது. நிறைய குடும்பங்கள் அப்படித்தான். பெண்கள் வந்து பிறந்த பெண் குழந்தைகள் தங்களுடைய கொடி எப்பவும் தம் பிறந்த வீட்டுல பிறந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக மருமகளை கொடுமைப்படுத்துறது, பிறந்து விட்டு சொத்து தங்களுக்கே வரணுங்கிறதுக்காக இல்லாத இந்த ஜகஜால வேலைகள்லாம் ஈடுபடுறது நமக்கும் தெரியும். நிறைய பேர்த்த எதை வேணாலும் மறக்கலாம், சொல்லடி மறக்கவே முடியாது. தீயினார் சுட்டவுன் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவடு. சோ நாவினால் சுட்டவடு அந்த சோஃபிக்கும் தன்ராஜுக்கும் ஆறவே ஆறாது. ஆறக்கூடிய எந்த விதமான ஸ்டெப்ஸையும் அவங்க எடுக்கவும் இல்லை. அவங்க இன்னும் திருந்துற மாதிரியும் தெரியல. யாருமே இதை பார்த்ததுக்கு அப்புறமாது ஒருத்தரை பத்தி ஒரு கேரக்டர் பத்தி பேசுறப்ப பெண்களை கொஞ்சம் சிந்திச்சு நிதானமா வாயில வந்தபடியெல்லாம் பேசாம நியாயமானதை மட்டும் பேசணும். என்ன பிரயோஜனம் தெரிஞ்சு பேசணும். வார்த்தைகளுடைய மதிப்பு முக்காவாசி பேத்துக்கு தெரியறது இல்லை. நம்ம பேசுறது ஒன்னா அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும், அன்பை தரணும், இல்ல அறிவுரையை தரணும், நல்ல பொழுதாது போகணும். இது எதுவுமே இல்லாத வீணான வார்த்தைகள், பயனில்லாத வார்த்தைகள், அடுத்தவங்களை நோகடிக்கிற நொந்து போக வைக்கக்கூடிய கொடுமையான வார்த்தைகள். எதுக்கு? கனி இருப்பு காய் ஏன் கவரணும்? இனிமேலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிற இதெல்லாம் ஒரு மனோவியாதின்னு தான் நான் சொல்லுவேன். தப்பா பேசிட்டே இருக்கிறது பெண்கள், அதுவும் குறிப்பா தயவு செய்து இதை பார்த்த பிறகாவது அப்படி பேசுபவர்கள் அந்த மனநிலையில் இருப்பவங்க அதுக்கு தகுந்த ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டாவது எடுத்து, கவுன்சிலிங்காவது எடுத்து இனிமே நம்ம மாறணும்னு முடிவு பண்ணி வார்த்தைகளை அளவறிஞ்சு நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுறதுங்கிறத ஒரு கொள்கையா எடுத்துக்குங்க. மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்